ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உயர்ந்த ஸ்தானம். கழுகு தன் குஞ்சுகளை எடுத்துக்கொண்டு போய் அப்படி இடத்தை தேடாது, இடத்தை பார்த்து வச்சுட்டு வந்து தூக்கிட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகம் உங்கள் முன்பாக சென்று கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எண்ணாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்திலே நான் சொன்ன இந்த வார்த்தையை குறித்து அங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. ஆமென். அதுதான் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று கர்த்தர் சொன்னார். திக்கற்றவர்களாக விடேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? திக்கற்றவன்னா யார் தெரியுமா? இந்த திசை தெரியாம நிக்கிறான் தெரியுமா? திசை தெரியாமல் நிற்கிறான் தெரியுமா? எந்த டைரக்ஷன்ல நான் போகணும், எங்க போகணும், அவன் தான் திக்கற்றவன். திக்கற்றவன். அதனாலதான் பைபிள்ல இருக்கு, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான். அடுத்து என்னன்னு தெரியலப்பா, அடுத்து என்னன்னு தெரியல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை, ரெஸ்டிங் பிளேஸ், இவங்க நீ எங்க தங்கணும், எங்க குடியிருக்கணும், இதை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் கர்த்தருடைய உடன்படிக்கை. கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றினா என்ன? கர்த்தர் மோசே கிட்ட எப்படி சொல்லுவார் தெரியுமா? அதை சிம்பிளா சொல்லிடுவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகம். அப்போ அடுத்து என்னன்னு தெரியலையா? அப்பா உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும், அவர் தேடி காட்டுவார். ஆமென். இல்ல நாம தான் தேடணும்னா நம்முடைய வாழ்க்கையில அலைச்சல் வரும். ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் அலைந்து தெரிய விட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். என் விளக்கு. ஹல்லேலூயா. விளக்கு ஏற்றப்படுவது மிக மிக அவசியம். எதற்காக விளக்கு ஏற்றப்பட என்று இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 5 காரியங்களை நான் இதிலிருந்து சொல்லி இந்த வருஷ கடைசியில இது நம்முடைய நாவில இருக்கட்டும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். சொல்லுங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். விளக்கு ஏற்றப்படுவது எதற்காக விளக்கை ஏற்றுகிறோம் என்றால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் விளக்கை ஏற்றுகிறது எதற்காக? முதலாவது இருளை அகற்ற. இருளை அகற்ற. நல்ல தெரிந்த வார்த்தைகளானாலும் நல்ல கவனமாய் கேளுங்கள். அந்த இருளுக்கு இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, ஆழம். ஆழம். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல். பொதுவாகவே ஆழத்துக்கு போக போக என்ன கட்டாகும் தெரியுமா? லைட் கட்டாகும். அதை இன்னும் சொல்லணும்னா ஆழத்தின் இருளின் உறைவிடம் ஆழம் என்று கூட சொல்லலாம். இப்படி இருக்கையில் தான் தேவன் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டும் என நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவனை குறித்த தெளிவு, தேவனை குறித்த வெளிச்சம் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக அவசியம். அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது படைத்ததே வெளிச்சத்தை. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் என்னாச்சு? உண்டாச்சு. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? பொதுவாகவே பூமிக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது?
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மூலமாக பூமிக்கு என்ன கிடைக்கிறது? வெளிச்சம் கிடைக்கிறது. அப்ப சூரியனை கர்த்தர் எப்ப படைத்தார்? 4வது நாள் படைத்தார். அப்ப முதல் நாள்ல என்ன இல்ல? சூரியன் இல்ல. அப்ப நம்ம கணக்கு என்ன சொல்ல தெரியுமா? இது இருந்தா இது நடக்கும், அது இருந்தா இது நடக்கும். ஆனா என் தேவன் யார் தெரியுமா? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இருந்தா இது இருந்தா, இது மட்டும் இருந்தா, இது இல்ல, இது எப்படி ஆகும்? ஆமென். இது எப்படி ஆகும்? கர்த்தரால் எலிசபெத் சகரியாவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு புருஷன் மனைவிங்கிற நிலையில 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா இது எப்படி ஆகும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் தேவனுடைய விசேஷம். என் ஆண்டவர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சிட்டார்னா, அது காற்று இருந்தாலும் சரி, மழை, காற்று இல்லைனாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, வாய்க்கால்ல தண்ணீர் நிரம்பும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் வாய்க்கால்ல தண்ணீர் நிரம்பும். இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆச்சரியமா இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய செயல்கள். கர்த்தருடைய செயல்கள் அவைகளில் பிரியப்படுகிறவர்களால் அது ஆராயப்படுகிறது. எங்கிருந்து இந்த ஒளி வந்துச்சு? இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பிரகாசம். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சூரியன் மூலம் பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் தான் விளக்கா இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் படிக்கும் போது தெரியும், ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கே. அவர்கிட்ட வெளிச்சமே வருது. ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் கானான் தேசத்துல கால் வச்சதுக்கு அப்புறம் அந்த தேசத்தின் நன்மையை புசித்தார்கள். வனாந்தரத்துல வேற வாய்ப்பே இல்ல. அதனால கர்த்தரே மன்னாவை கொடுத்தார். உன்னை வாய்ப்பே இல்லாத சூழலில் நடத்துறது எதுக்கு தெரியுமா? அவரே உனக்கு எல்லாமே செய்யறதுக்கு. கானான் தேசத்துல கால் வச்சதோட எது ஸ்டாப் ஆச்சு? மன்னா ஸ்டாப் ஆச்சு. என் பாக்கெட்ல நான் காசை வச்சுட்டு, கர்த்தாவே அந்த காகத்தை யார்கிட்ட கொத்திட்டு வந்து என் மேல போட சொல்லுங்கன்னா போட மாட்டார். இப்படி பார்த்துட்டே இருப்பார். இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியர் கூட்டத்தில் போயிருக்கிறார். போயிருக்கும் போது ஒரு மிஷினரி அங்க வராங்க. வந்து சொல்றாங்க, நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யறேன், எனக்கு அங்கிருந்து ஒவ்வொரு வீடை சந்திக்கிறதுக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கு போறதுக்கு நான் பல கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வீலர் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் இருந்துன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரே, என் கையில காசே இல்லை, சைக்கிள் வாங்க கூட காசு இல்லை, 2 வீலர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் பார்த்தா நான் தங்கி இருந்த அறையின் கதவை ஒருத்தங்க தட்டுறாங்க. திடீர்னு கதவை திறந்து பார்த்தா ஃப்ரண்ட்ல ஒரு கார் நிக்குது. யாரோ பெரியவங்க வந்திருக்காங்க நினைச்சு அப்படி பார்த்தா அந்த தட்டுனவர் கீயை கொண்டு கையில தந்துட்டு, ஆண்டவர் இதை உங்கள்கிட்ட தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் 2 வீலர் காசை விரும்பி கேட்டேன், ஆண்டவர் எனக்கு காரே தந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொல்றாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த பாஸ்டருக்கும் கார் இல்ல, இவரும் கேட்டுட்டு இருக்கிறார். இவர் பார்த்தார், இந்த ஜெபம் நல்லா இருக்குது. இவர் நேரா வீட்டுக்கு போனார். அன்னையில இருந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி யார் கதவை தட்டினாலும் திறந்து பார்ப்பார். கார் வந்து ஃப்ரண்ட்ல நிக்குதான். இவர் பார்த்தார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3வது மாசம் ஆகும்போது சோர்ந்துட்டு மெதுவா ஜெபத்துல, போங்க ஆண்டவரே, நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் இல்லைன்னு சொல்றீங்க, நானும் டெய்லி கதவை திறந்து பார்க்கிறேன், எனக்கு பழைய பைக் மட்டும்தான் நிக்குதே தவிர காரை காணும் ஆண்டவரை சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டாராம், அம்மா உன் பேங்க்ல எவ்வளவு காசு வச்சிருக்கிற? ஆண்டவரை இவ்வளவு காசு வச்சிருக்கிற, அந்த காசுல நீ கேட்ட கார் எத்தனை வாங்கலாம்? 2 கார் வாங்கலாம், ஓடி போய் வாங்கு. அவனுக்கு நான் காசு கொடுக்கல, நான் காரை கொடுத்தேன். உனக்கு நான் கார் வாங்குறதுக்கு காசை கொடுத்தேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, என் ஆண்டவர் வனாந்திரத்திலும் நடத்துவார், கானான்ல நடத்துவார். நம்ம நினைக்கிறோம் கானான்ல நடத்தப்படுறது ஆசீர்வாதம். நான் சொல்லவா, எகிப்தோ வனாந்திரமோ கானானோ கர்த்தரால் நடத்தப்படுகிறது தான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் என்னை நடத்துகிறார்.
அல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஆமென். ஒன்று ஓ காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப நல்ல கவனிங்க, நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ அங்க என்னெல்லாம் இருக்குது? கரெக்ட். இருளும், ரொம்ப யோசிக்கண்டாம், அங்க இருக்கிறத இருளும் வெளிச்சமும் இருக்கு. அங்க என்னெல்லாம் இருக்குது? அப்ப எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இதுல தேவன் எதை நல்லது என்று கண்டார்? வெளிச்சத்தை. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் விளக்கை ஏத்துவாரா? ஆமென். எதை வச்சு தாவீதை நீங்க சொல்றீங்க? தாவீது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எப்படிங்க அழைப்பார்? அவர் இருளையும் நல்லதென்று கண்டிருந்தால் என் வாழ்க்கையில இருள் இருக்கட்டும்னு விட்டிருப்பார். அங்க ஆரம்பத்துல இருள் மட்டும்தான் இருந்துச்சு, அவருக்கு அது பிடிக்கல. என் விளக்கு அணைவது என் ஆண்டவருக்கு பிடிக்கல. நான் இருளில் இருப்பது கர்த்தருக்கு பிடிக்கல. எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை, என் இருளை, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எனவே தான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் எந்த மனுஷனானாலும், எந்த மனுஷனானாலும். இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ ரொம்ப மொழி பரபாசை எடுத்துட்டு வா. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ அப்படிங்கிறார். என்கிட்ட ஆண்டவர் இதுதான் பேசிட்டு இருக்கிறார். இங்க பாரு, இருளும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. நான் எதை நல்லது என்று கண்டேன்? வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லதென்று கண்டு வெளிச்சத்தை உண்டாக்கினவர், மனுக்குலம் கெட்டு போவதை விரும்பாதவர். அப்படியே அதே போல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார்.